திருப்பூர் சத்யா கைதாகியிருக்கும் சூழலில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அத்துடன் தமிழ்ச்செல்வி என்பவர் பெயரும் இந்த ஒரு விவகாரத்தில் அடிபட்டுள்ளது. யார் இந்த தமிழ்ச்செல்வி என்பது குறித்து எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். கடந்த ஒரு வார காலமாகவே சோசியல் மீடியாவில் சத்யா என்ற 30 வயது பெண்ணின் பெயரும் அவரது போட்டோவும் வைரலாகி கொண்டிருந்தது. கல்யாண மோசடி காரணமாக தற்பொழுது சத்யா கைதாகி உள்ளார். தாராபுரத்தை சேர்ந்த பேக்கரி ஓனர் ஒருவருக்கு 30 வயதாகியும் திருமணமாகவில்லை. அதனால் இணையதள ஆப் மூலம் வரன் பார்த்தபோதுதான் கொடுமுடியை சேர்ந்த 30 வயது சத்யா என்பவர் அறிமுகமானார். இரு தரப்பிலுமே பயோடேட்டாவை பரிமாறிக்கொண்டதுடன் போனிலும் இருவரும் பேசி வந்தனர். தன்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் உள்ளதால் உடனடியாக கல்யாணத்தை செய்து கொள்ளலாம் என்றும் சத்யா பேக்கரி ஓனரிடம் சத்யா சொல்லியுள்ளார். எனவே அடுத்த சில நாட்களிலே இருவரும் மாலை மாற்றி கல்யாணம் செய்து கொண்டனர். கல்யாணம் திடீரென நடந்துவிட்டதால் மணமகள் சத்யாவுக்கு தங்க நகைகளை வாங்கி அணிந்து மாப்பிள்ளை வீட்டில் அழகு பார்த்தனர். புதுமண தம்பதி மகிழ்ச்சியுடன் குடும்பம் நடத்தினாலும் சத்யாவினுடைய நடவடிக்கைகள் பேக்கரி ஓனருக்கு சந்தேகம் கிளம்பியது. அதாவது சத்யா பெயரை ரேஷன் கார்டில் இணைக்க முயன்றாராம் பேக்கரி ஓனர். அப்போது சத்யாவின் கணவராக இன்னொருவர் பெயர் பதிவாகி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பிறகு தனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக சத்யாவின் சொந்த ஊரில் விசாரிக்க ஏற்பாடு செய்திருந்தார். அப்போதுதான் சத்யாவின் சுயரூபம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சத்யாவிடம் கேட்டதற்கு கொலை வெறித்தனத்துடன் சத்யா மிரட்டியதை பார்த்து பேக்கரி ஓனர் மிரண்டு போய்விட்டாராம். அப்போது சத்யாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருப்பது தெரிய வந்தது. இறுதியில் நகைக்கடைக்கு அழைத்து செல்வதாக சொல்லி சத்யாவை தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் பேக்கரி ஓனர். ஆனால் வாசலிலேயே சுதாரித்துக் கொண்ட சத்யா அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். தாராபுரம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் பேக்கரி ஓனர் புகார் தந்ததை அடுத்து விசாரணை ஆரம்பமானது. அப்போதான் பல இளைஞர்கள் ஏமாற்றி திருமணம் செய்து பணம் நகைகளை சத்யா அபேஸ் செய்தது தெரிய வந்தது. அதற்கு பிறகு போலீசில் கண்ணில் அவர் சிக்கவில்லை. எனவே சத்யாவை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. நேற்றைய தினம் சத்யாவின் செல்போன் சிக்னல் புதுச்சேரியை காட்டவும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சத்யாவை கைது செய்தனர். அங்கு தோழியின் வீட்டில் பதுகியிருந்தாராம் சத்யா. பிறகு தாராபுரம் அழைத்து வந்து சத்யாவிடம் விசாரணையும் மேற்கொண்டனர். அப்போதுதான் சத்யா சொன்னதை கேட்டு போலீசாருக்கு தலையே சுற்றிவிட்டதாம். 10 வருடத்திற்கு முன்பே சென்னையை சேர்ந்த அருண் என்பவரையும் காதலித்து ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் சத்யா. அவருடனும் சில நாட்கள் குடும்பம் நடத்திவிட்டு கரூரை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகை காதலித்து திருமணமும் செய்துள்ளார். கார்த்திகையும் முதிரை தள்ளிவிட்டு மாட்டு வியாபாரி மகன் பிரகாஷை ஏமாற்றி பணம் பெற்றுள்ளார். பிறகு 2012இல் ராஜேஷ் என்பவரை பதிவு திருமணம் செய்துள்ளார். அதன் விளைவாக இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இதற்கு பிறகுதான் தாராபுரம் பேக்கரி ஓனர் சத்யாவிடம் சிக்கியிருக்கிறார். உண்மையிலேயே சத்யா 50 பேரை ஏமாற்றி திருமணம் செய்தாரா என்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சத்யா மீது கொலை முயற்சி மற்றும் ஏமாற்றி பணம் பறித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சத்யாவிடம் விசாரணை மேற்கொண்ட போதுதான் தமிழ்ச்செல்வி என்ற பெயர் அடிபட்டது. சத்யாவுக்கு புரோக்கராக செயல்பட்டவர்தான் இந்த தமிழ்செல்வி. கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையை சேர்ந்தவராம். கடந்த வாரமே தமிழ்செல்வியும் பிடித்து தாராபுரம் போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் முழு விவரங்களை தமிழ்செல்வி போலீசில் அப்போது சொல்லவில்லையாம். ஆனால் விசாரணைக்கு எப்போது அழைத்தாலும் ஒத்துழைப்பு தருவதாக சொல்லி அங்கிருந்து நழுவி சென்ற தமிழ்லட்சுமி அதற்கு பிறகு தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீசார் இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்செல்வியும் கைது செய்தால்தான் இன்னும் எத்தனை பேருக்கு சத்யாவை திருமணம் செய்து கொடுத்தார் என தெரிய வரும் என போலீசார் கூறுகிறார்கள். ஒவ்வொரு பதிவு திருமணத்திற்கு பிறகும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளையை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர்கள் வாயாலேயே விவாகரத்து கேட்கும் அளவுக்கு சாமர்த்தியமாக பேசுவாராம் சத்யா. விவாகரத்து கேட்டால் பணம் கேட்டு மிரட்டுவதும் அதன் மூலமாக பணம் பறிப்பதையும் தொழிலாக கொண்டிருக்கிறார். இப்படி 52க்கும் மேற்பட்ட ஆண்களை சத்யா ஏமாற்றிய தகவல் தெரிய வந்துள்ளது. ஆடி மேய்ப்பவர், காவல் உதவி ஆய்வாளர், தொழிலதிபர், சர்வேயர் மற்றும் அரசியல்வாதி என பலரும் சிக்கி பணத்தை இழந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே சிறையில் உள்ள சத்யாவிடம் விசாரணை நடத்தினால்தான் இது குறித்த உண்மை
தெரிய வரும் என்கிறார்கள் காவல்துறையினர். அப்படி சத்யாவை போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்திவிட்டு பிறகு திருப்பூர் சிறைக்கு கொண்டு செல்ல முயன்றார். அப்போது போலீசில் ஜீப்பில் ஏறும்பொழுது போலீசாரை பார்த்து சத்யா, சார், என்கிட்ட இருக்கும் ஆதாரத்தை எல்லாம் காட்டுறேன், உங்களிடம் விளக்குகிறேன், ஆனால் தயவு செய்து என்னுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்க என்று அழுது கொண்டே சொன்னாராம். அதற்கு போலீசார் அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என சொல்லியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்தும் இந்த ஒரு சம்பவம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.